u of n அப்படிங்கிறது be the group of all positive integers less than n and relatively prime to n. அது கிளியரா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. u of n என்ன மீனிங் அப்படிங்கிறத கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா then the order of the group u of 246 இதோட ஆர்டர் வேணும். சரி, ரெண்டு மெத்தடில் பார்ப்போம். இம்மிடியேட்டாக ஒரு ஆன்சர் சொல்லிடலாம் எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு. ஆர்டர் ஆஃப் u of 246 is equal to phi of 246. கரெக்டா? இப்படி எழுதிடலாமா? phi of 246 என்ன வரும் சொல்லுங்க? 80 சார். 80யா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? பிரைம் ஃபேக்டர்ஸ். பிரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணா என்னென்ன நம்பர் வருது? கண்டிப்பா 2 வரும். 2 3 41. வெரி குட். 2 3 41. கரெக்ட். 41ங்கிறதுல பிரைம் நம்பர். ஸோ 246 மட்டும் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா எப்படி வரும்? இப்போ இதுக்கு பை வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரெண்டு ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். நான் டைரக்ட் ஃபார்முலாவில் போடுறேன். n இன்ட்டு 1 மைனஸ் இதை வர பிரைம் ஃபேக்டர். அவ்வளோதான். நீங்கள் பிரைம் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு எழுதுற குறைச்சுங்க. நான் அது காமிக்கணுங்கிறக்காக இந்த ஸ்டெப் எழுதுறேன், இல்லைனா அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஸோ 1 மைனஸ் 1 பை நெக்ஸ்ட் பிரைம் நம்பர், அகைன் 1 மைனஸ் 1 பை நெக்ஸ்ட் பிரைம் நம்பர். இல்லைன்னா ஆக்சுவலாக இதில் லக்கிலி நமக்கு என்ன இருக்குன்னா பேர் வைஸ் வந்து நமக்கு ரிலேட்டிவ்லி பிரைமாக தான் இருக்குது. அதனால் பை ஆஃப் 2 இன்ட்டு பை ஆஃப் 3 இன்ட்டு பை ஆஃப் 41 அப்படியும் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரு ஆன்சர் தான் வரும். ஸோ 246 இன்ட்டு 1/2 இன்ட்டு 2/3 இன்ட்டு அவ்வளோதான். ஒரு நம்பர் ரெடியூஸ் ஆகி ஒரு நியூமரேட்டரில், ரைட்? டினாமினேட்டர் கூட கேன்சல் ஆயிரும். 246 வந்துடும். ஸோ நியூமரேட்டர் வந்து நமக்கு 2 இன்ட்டு 40 இருக்குது. அப்போ நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 80, ரைட்? ஸோ 80 வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா? இது ப்ராப்பர் மெத்தட். ஆப்ஷன்ஸை பாருங்க. 80, 120, 180, 220 அப்படின்னு இருக்கு. ஓகே, இதை வச்சுட்டு ஏதாவது எனக்கு வந்து இந்த லிங்க் பண்ணுறது கொஞ்சம் ஓரளவுக்கு மறந்துடுச்சு, பையாவும் போடுறது இல்லை, பை போட்டாலும் அந்த பை வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் மறந்து போச்சு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போதைக்கு. அப்போ நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பர்டிகுலராக ஆல்வேஸ் கிடையாது, இதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 246க்கு 1லேருந்து 246 வரைக்கும் 246க்கு எந்தெந்த நம்பர்லாம் ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த 1லேருந்து 246 வரைக்கும் 246க்கு மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ரிலேட்டிவ்லி பிரைமாக இருக்கலாம்? மேக்ஸிமம் எத்தனை நம்பர் இருக்கலாம்? இந்த பை இதெல்லாம் விட்டுருங்க. மேக்ஸிமம் எத்தனை நம்பர் இருக்கலாம்? 246. வெரி குட். 246மே இருக்கலாம். வெரி குட், கரெக்ட். ஓகேவா? சரி, இப்போ இதுல இது பாருங்க. 246 2 டிவைட் பண்ணுமா? ஈவன் நம்பர் தானே, கண்டிப்பா டிவைட் பண்ணும். அப்ப 2 வந்து ரிலேட்டிவ்லி பிரைம் கிடையாது. நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட எய்ம் இந்த இடத்துல ரிலேட்டிவ்லி பிரைம் எதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா எனக்கு டோட்டல் நம்பர் எத்தனை வரலாம்னு தெரியும். அதிகபட்சம் மேக்ஸிமம் 246 வரலாம். எதெல்லாம் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்காதுன்னு யோசிக்கிறேன் இப்ப. அப்ப 2 ரிலேட்டிவ்லி பிரைம் கிடையாது. 2 ரிலேட்டிவ்லி பிரைம் கிடையாதுன்னா மல்டிபிள் ஆஃப் 2 எதுவுமே ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்காது. எதுக்கு? 246க்கு. அப்ப எத்தனை மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கும் 246 வரைக்கும்? சொல்லுங்க. 120. இதுல பாதி கரெக்ட் தானே? இதுல பாதி நம்பர் ஈவன் நம்பரா இருக்குமா? ஆஃப். அப்போ 123 இருக்குமா? அப்ப நான் சப்ராக்ட் பண்றேன். இப்போ இப்போதைக்கு நான் கெஸ் தான் பண்றேன், அக்யூரேட்டால நான் கண்டுபிடிக்கல. இப்போ சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 123 நம்பர்ஸ் தான் இப்போதைக்கு. அந்த மல்டிபிள் ஆஃப் 2 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா 123 நம்பர்ஸ் ரிலேட்டிவ்லி பிரைம் டு 246 இருக்கலாம் தான். கரெக்டா? 123 இருக்கலாம். அப்ப இந்த நம்பரை பார்த்தோன்னே எதை எடுத்துடலான்னு பாருங்க. ஆப்ஷன் சி எடுத்துடலாமா? ஏன்னா அது எங்கேயோ இருக்கு. 180 இருக்கு. கரெக்ட் தானே? இது முடிச்சதுக்கு அப்புறம் 180 நம்பர்ஸ் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? 123 இருக்காது. அப்ப எனக்கு பாசிபிலிட்டி என்னன்னா 123 நம்பர்ஸ் தான் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்க முடியும். ஸோ 180 எடுத்துடுறேன். 180 எடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடலாம்? 220 எடுத்துடலாம். கரெக்டா? சரி, எப்ப இன்னும் இருக்கே சார் அப்படின்னு தோணும். இப்ப பார்ப்போம். 246 3 டிவைட் பண்ணுமா? சம் ஆஃப் டிஜிட்ஸ் பாருங்க. 2 + 4 + 6 டிவைட் பண்ணும். அப்ப 3க்கும் 246க்கும் ஜிசிடி 1 வருமா? வராதா? ஜிசிடி ஆஃப் 3, 246 வராது. அப்ப இந்த நம்பரையும் குறைச்சிடலாமா? ஓகேவா? சரி, மல்டிபிள் ஆஃப் 3 எத்தனை இருக்கும் அப்ராக்சிமேட்டா 246 வரைக்கும்? சரி, நான் 2 3 நம்பர் மட்டும் எழுதுறேன். 3 வந்து மல்டிபிள் ஆஃப் 3 இல்லையா? அப்புறம் 6 வரும், அப்புறம் 9 வரும்,
அப்புறம் 12 வரும், அப்புறம் 15 வரும், இப்படி போயிட்டே இருக்கும் எட்ஸெட்ரா. 246 வரைக்கும் இப்படி நம்ம எழுதிட்டே போகணும். இதை கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னா, இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது ஒரு 3 1, அடுத்த 6 வந்து 2, அப்புறம் 3 4 5ன்னு கால்குலேட் பண்ணால் என்ன மிஸ்டேக் வரும்னா, ஏற்கனவே இந்த 6-ஐ மல்டிபிள் ஆஃப் 2 கணக்கில் நம்ம சப் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக? கவுண்டிங் மிஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்காக கிளியராக சொல்கிறேன் நான். அதை மறந்துடக்கூடாது இந்த மாதிரி பார்க்கும்போது. சரி, அது எனக்கு வேணாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இருக்கு பார்த்தியா, ஈவன் நம்பரை பூரா விட்டுறேன். 15, 15க்கு அப்புறம் என்ன வரும்? 18 வருமா? 18க்கு அப்புறம் என்ன வரும்? 21 வருமா? 21க்கு அப்புறம் 24. சும்மா உங்களுக்கு புரியுறக்காக லென்த்தி எழுதுறேன், இல்லைன்னா புரிஞ்சாலே போதும் நமக்கு. இந்த நான் பாக்ஸ் போடுறேன். இதெல்லாம் விட்டுட்டு ஆட் நம்பர்ஸ் மட்டும் இப்போ நான் எழுதின வரைக்கும் எத்தனை கண்ணுக்கு தெரியுது பாருங்க. 27 லாஸ்ட் ஒன் மட்டும் 27 வச்சுக்கோங்க. எத்தனை நம்பர் இருக்கு? 3 1 2 3 4 5 123 இப்போதைக்கு இருக்கலாம். இப்போ ஒரு 5 நம்பர்ஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? இப்போதைக்கு ரிலேட்டிவ்லி பிரைமா இருந்தா இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வரைக்கும் எவ்வளவு இருக்கலாம்? 118 தானே இருக்க முடியும். ஆனா பி ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க, 120 இருக்கா? அப்போ 3 எலிமினேட் பண்ணிட்டேன். அக்யூரேட்டா நான் கண்டுபிடிக்காட்டி கூட இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியும் போய்க்கலாம் நீங்க. Professor Suresh Maths Classes. TRBCSI are net set maths coaching. For admission, contact 883-803-7215.